மைசூரில் ஜானகி அம்மா வாழ்ந்த வீட்டை சுற்றி காட்டியிருக்கேன். அவங்கள பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஜானகி அம்மாவோட தோட்டத்தையும் சுற்றி காட்டியிருக்கேன். ஜானகி அம்மா அடிக்கடி தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கடைசி கால ஆசை என்னவா இருந்தது அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆடாடும், 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுறது. பெற்ற மகனுக்கே மாறிடுது. இது பண்ணிருக்காங்கல்லண்ணா, தத்தெடுத்த பையனுக்காக பண்ணதா மாதிரி. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. ஜானகி அம்மையார் குடும்பம் பற்றியும் அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து நடந்த சோகமான சம்பவங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது முடிஞ்சு போச்சுல, அந்த வாழ்வு முடிஞ்சு போச்சு, இனிமே வர. ஜானகி அம்மாவோட மறைவு பற்றி சுசிலா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் பார்க்க போகிறீங்க. ஜானகி அம்மாவோட ஒரே பிள்ளை, ஒரே மகன் இவர் பேர் முரளி கிருஷ்ணா. முரளி கிருஷ்ணா நல்லா பரதநாட்டியம் ஆடுவார். பரதநாட்டிய கலைஞர் மட்டுமல்ல, நல்ல கிட்டாரிஸ்ட்டும் கூட. அவர் ஆடியோ கேசட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் தெலுங்கில் சில படங்கள் நடிச்சிருக்காரு. முரளி கிருஷ்ணா உடல்நல குறைவு காரணமாக கடந்த ஜனவரி மாதம், அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி மறைஞ்சிட்டார். தன்னோட ஒரே மகன் போனதுக்கப்புறம் ஜானகி அம்மா ரொம்பவே மனசளவில் உடஞ்சி போயிருந்தாங்களாம். அவங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வந்துன்னே இருந்ததான். மகனோட மறைவு மட்டும் இல்லை, அதுக்கும் முன்னாடி பேத்தியோட மறைவும் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருந்தது. முரளி கிருஷ்ணாவுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அவரோட பெரிய மகள் பேர், அதாவது ஜானகி அம்மாவோட பெரிய பேத்தி பேர் வர்ஷா, சின்ன பேத்தி பேர் அப்சரா வித்யுலா. பெரிய பேத்தி வர்ஷா கடந்த 2023 வருஷம் திடீர்னு இறந்துட்டாங்க. 2வது பேத்தியை விட பெரிய பேத்தி தான் ஜானகியோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. தனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்த வர்ஷாவோட இழப்பை அவங்களால தாங்கிக்க முடியலை. பேத்தியையும் ஒரே மகனையும் அடுத்தடுத்து இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஜானகி அம்மா. அவங்களோட இன்னொரு பேத்தி அப்சரா வித்யுலா தான் ஜானகி அம்மாவுக்கு அவங்களோட கஷ்ட காலத்தில் உறுதுணையாக இருந்தாங்க. தன்னோட பாட்டிக்கு அப்சரா தான் இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணாங்க. அதோட ஜானகி அம்மா நவீன் அப்படின்னு ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துன்னு இருந்தாங்க. அந்த நவீனும் ஜானகி அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்காரு. ஜானகியோட மருமகள் பேர் உமா. அவங்க பிரபல பரதநாட்டிய கலைஞர். உமா முரளி கிருஷ்ணா பரதநாட்டியத்தில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. பரதநாட்டிய டீச்சராகவும் இருக்காங்க. சிங்கார வேலனே தேவா போன்ற தன்னோட மாமியாரோட பாடல்களுக்கு வீட்லேயே அழகாக நடனமாடி காட்டுவாங்களாம். ஜானகி சந்தோஷமாக ரசித்து பார்ப்பாங்களாம். ஜானகி அம்மா மாமியார் மாதிரி நடந்துக்கல, அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு எல்லாம் பேட்டி கொடுத்த உமா திடீர்னு கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜானகி அம்மா கடைசி காலத்தில் பர்சனலாக அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, அவங்கள யார் பார்க்க போனாலும் சரி, முன்ன பின்ன தெரியாதவங்க பார்க்க வந்தாலும் அவங்க கூட ரொம்ப நல்லா பேசுவாங்களாம், பாசமாக பேசுவாங்களாம், அவங்கள அணைச்சிப்பாங்களாம், முத்தம் கொடுப்பாங்களாம். உறவுகள்லாம் ஒவ்வொன்றா கைவிட்டு போனதாலேயோ என்னமோ தன்னை தேடி வரவங்களையெல்லாம் சொந்தக்காரங்களாகவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஜானகியோட கணவர். இவர் பேர் ராம பிரசாத். இவங்க 2 பேருக்கும் 1959 கல்யாணம் ஆச்சு. தன்னோட ஒய்ஃப் ஜானகி அம்மாவை ஒரு தூண் மாதிரி சப்போர்ட் பண்ணார், நல்லா என்கரேஜ் பண்ணார். சாங் ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் ஜானகி கூடவே இருப்பாராம் ராம் பிரசாத். 1997 வருஷம் ராம் பிரசாத் ஐயா மறைஞ்சிட்டார். அப்போது இருந்து வெள்ளை ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜானகி அம்மா. அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் வெள்ளை ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஜானகி அம்மையார் கடைசி காலத்தில் வாழ்ந்த வீட்டை பார்க்கலாம். இது கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் நகரம். அவங்களோட கடைசி காலத்தை இங்கே தான் தள்ளின்னு இருந்தாங்க. ஜானகி அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்த வீட்டை நோக்கி தான் இந்த பயணம். ஜானகி அம்மா 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்களாம். அவங்களோட சொத்து மதிப்பு 500 கோடிக்கும் அதிகம்னு சொல்கிறாங்க. பாடல் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹைதராபாத்தில் பங்களா இருக்குது, சென்னையில் பங்களா இருக்குது, பெங்களூர்லேயும் வீடு இருக்கான். இங்கெல்லாம் கிடைக்காத நிம்மதி அவங்களுக்கு கடைசி காலத்தில் மைசூரில் கிடச்சிருக்கு. மைசூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டனாவில்
ஒரு பெரிய வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காங்க ஜானகி அம்மா. அதுக்கப்புறம் மைசூர் டவுனில் கியூட் பங்களா அப்படின்ற ஒரு அழகான பங்களாவில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா, இந்த வீட்டில் தான் ஜானகி அம்மையார் கடைசியாக தங்கி இருந்திருக்காங்க. மைசூரில் நிறைய பழமையான கோயில்கள் இருக்கிறதால அடிக்கடி கோயில்களுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அது அவங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. மைசூர் மக்கள் காட்டுற அன்பும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். இந்த வீட்டை அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2-3 வருஷமாக தான் அவங்க இந்த வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. வாடகைக்கு தான் குடியிருந்திருக்காங்க இந்த வீட்டில். அவங்க கூட வீட்டு வேலை செய்கிற அம்மா, அப்புறம் அவங்களோட தத்து பிள்ளை நவீன் அப்படின்ற பையனும் கூட இருந்தாராம். பேத்தி அப்சரா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்களாம். இந்த வீட்டில் அவங்களுக்கு ஒத்தாசையாக வேலைக்கார பெண்மணியாக இருந்த பாக்யா ஜானகி அம்மையார் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. யாராவது புதுசாக வீட்டுக்கு வரவங்க கிட்ட பாக்யாவை தன்னோட வேலைக்காரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம், தன்னோட மகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஜானகி அம்மையார். ஜானகி அம்மையார் இட்லி, தோசை, பொங்கல் இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். சட்னி ரொம்ப பிடிக்குமா, ஸ்வீட்டே தொட மாட்டாங்களாம். அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. கிருஷ்ணர் புத்தகங்களை வாங்கி நைட்டில் ரொம்ப நேரம் படிச்சுன்னு இருப்பாங்களாம். ஜானகி அம்மையாருக்கு கடைசியாக வைரல் ஃபீவர் வந்துருச்சான். ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்களாம் காய்ச்சலால். இப்போ இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஜானகி ಅಮ್ಮಯ್ಯರ பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ಬಂದವರೆಲ್ಲರೂ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಂದ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾರೆ. ஜானகி அம்மா எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. அவங்கள யார் பார்க்க வந்தாலும் அன்பாக பேசுவாங்க, கேரிங்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் அவங்க கூட இருந்த பையன்தான் அவங்கள பார்த்துன்னு இருந்தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஜானகி அம்மா மைசூர்லேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கனியனஹுண்டி அப்படின்ற கிராமத்தில் 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க. அந்த நிலத்தில் தான், அந்த இடத்துல தான் ஜானகி அம்மாவோட உடல் தகனம் செய்யப்பட்டது. அங்கே இருக்கிற மக்கள் ஜானகி அம்மையார் பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1957 தமிழில் வெளியான விதியின் விளையாட்டு அப்படின்ற படம் தான் ஜானகி அம்மா முதல்ல பாடின படம். அப்போது அவங்களுக்கு 19 வயசு. அப்போ இருந்து தொடர்ந்து 60 வருஷம் பாடினே இருந்தாங்க. ஜானகி அம்மா 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மட்டும் இல்லை, பெங்காலி, பஞ்சாபி, குஜராத்தி, ஒடியா, கொங்கணி, துளு, சௌராஷ்டிரா போன்ற மொழிகள்லையும் பாடியிருக்காங்க. அப்புறம் சிங்களம், இங்கிலீஷ், ஜெர்மன் லாங்குவேஜ், ஜப்பான் லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்காங்க. உருதுலேயும் பாடியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 20 மொழிகளில் பாடியிருக்காங்க. இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரரான ஜானகி அம்மையாரின் தாய்மொழி தெலுங்கு. ஆந்திராவில் குண்டூர் பக்கத்தில் இருக்கிற பல்லப்பட்டில் தான் ஜானகி அம்மையார் பிறந்த ஊர். ஆனால் அவங்க படித்தது வளர்ந்ததெல்லாம் தெலுங்கானாவில் இருக்கிற சிர்சிலான்ற பகுதி. 1938 பிறந்த ஜானகி 88 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கலைமாமணி விருது, அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் கடந்த 2018வது வருஷம்தான் மத்திய அரசு, அப்போதைய காங்கிரஸ் அரசு இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கறதா அறிவித்தாங்க. 1957லேருந்து 60 வருஷமாக பாடின்னு இருந்தேன், இவ்வளவு லேட்டாவா எனக்கு விருது கொடுப்பீங்க அப்படின்ற கோவத்தில் ஜானகி அம்மையார் அந்த விருதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜானகி அம்மையாரோட நிலம் இதுதான். இவங்க ப்ராப்பராக பாட்டு கிளாஸ் போய் பெருசாக கற்றுக்கலையா, சும்மா பேசிக் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவங்களுக்கு அந்த கலை ஞானம் பிறவியிலேயே வந்ததாக சொல்லுவாங்க. கர்நாடகாவில் மைசூருக்கு பக்கத்தில் ஒரு தொலைதூர கிராமத்தில் இப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இங்கே அழகாக ஒரு பண்ணை வீடு கட்டி வீட்டை சுற்றி அழகாக பயிர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் விதியில் அப்படி இல்லை. க்ரீன் கலரில் கவர் பண்ணியிருக்காங்கல்ல, ஜானகி அம்மையார் உடல் தகனம் செய்யப்பட்ட இடம் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆந்திராவில் பிறந்து தெலுங்கானாவில் வளர்ந்து தமிழ்நாட்டில் சென்னையில் பல வருஷம் குடியிருந்து கடைசியாக மைசூரில் வாழ்ந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கை பயணம். ஜானகி அம்மையாரோட ரசிகர்கள், பொதுமக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து வணங்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் வசிக்கிற மக்கள் ஜானகி அம்மையார் பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து ஜானகி அம்மா வீடு இருக்கா? ಇಲ್ಲಿ ಜಾನಕಿ ಅಮ್ಮನ ಮನೆ ಐತಾ ಅಂತ ಮನೆ ಮಾಡ್ತಾರೆ
ಮನೆ ಮಾಡಕ್ಕೆ ಅಂತ ಮಾಡಿದ್ರು. ಈ ವರ್ಷ ಬರಕ್ಕೆ ಅಂತ ಮಾಡಿದ್ರು ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ. ಈಗ ಒಂದು 3 years ಆಯ್ತು ತಗೊಂಡಿದ್ದು. இடத்த எடுத்து 3 வருஷம் ஆச்சாமாண்ணா. இடத்த எடுத்து 3 வருஷம் ஆச்சு. வீடு கட்டணும் மறைஞ்சு அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை ஏக்கரா? ಎಷ್ಟು ஏக்கர் ஆயிடுச்சு? 2.5 ஏக்கர் இருக்கு. 2 ஏக்கர் வாங்கி 3 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. என்னென்ன பயிர் எல்லாம் பண்ணாங்க? விவசாயம் நடந்து ಏನಿದಪ್ಪ ಏನು ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மாங்காய் ஒரு தோட்டம் இருந்துச்சு, அவ்வளவுதான். வேற எதுவும் விவசாயம் பண்ணல. ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿದ அவங்க ಈ ಜಾಗ ನೋಡಿ ಚೂಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ ಅಂತ ತಗೊಂಡಪ್ಪ ಒಂದು ಅಲ್ಲೇ ಮೈಸೂರಿಂದ ಇಲ್ಲಿ ವಾಕಿಂಗ್ ಹೋಗಿ ಬಂದು ಮಾಡ್ತಿದ್ರು. வாக்கிங் போய் வந்து இடத்த பார்த்து செலக்ட் பண்ணதாம பிடிச்ச இடமாமா வீடு. ஜானகி அம்மா பிடிச்சிடும். ಅವರು ಮಗ ಎಲ್ಲ ಬಂದು ಹೋಯ್ತಿರು. அவங்க அவங்க பையன் எல்லாம் வந்துட்டு போயிருந்தவன் பிடிச்ச இடமாமா இது அவங்களுக்கு. என்னெல்லாம் பண்ணுவாங்க இங்க வந்து? ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡಿ பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟು ಇಟ್ಕೊಳ್ತಿರು. என்ன ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? ಹುಡುಗಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತಿರಪ್ಪ. குழந்தைங்களோட பிறந்த நாள் அது இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் இங்கதான் வந்து பண்ணுவாங்க. இங்க வீடு எதுவுமே இல்லை, எப்படி பண்ண முடியும்? இது மனையில் அது என்ன ಮಾಡ್ತಾರೆ ಬಂದು ಪೆಂಡಲ್ போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ಇವಾಗ ಮನೆ ಕಟ್ಟಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾನು ಮಾಡಕ್ ಮಾಡಿದ್ರು. ಏನು ಈ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದಾರಲ್ಲ ಅಲ್ಲೇನ ಮನೆ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ಲಾನಿಂಗ್ ಇತ್ತು ಅವ್ರದ್ದು. இந்த பிளேஸ்ல பண்ணிருக்காங்கல்ல, அங்கதான் வீடு கட்டணும் மாதிரி இருந்துச்சாமா, அதுக்குள்ள இறந்துட்டாங்க. ಮಗ ತೀರೋದ್ಮೇಲೆ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಮನೆ ಆಗೋದು. ಒಂದ್ ಸೈಡ್ ತೆಗಿಸವ್ರೆ. பையன் தீர்ந்து போய் 6 மாசம் ஆச்சு. ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. வந்திருந்தா இந்த மாசம் வீடு கட்டிருக்கணும். அவங்க பையனும் இங்கதான் பண்ணாங்களா? பையன் இறந்துட்டாரு. பையன் இங்க பண்ணல. இப்ப பேத்தி எங்க இருக்காங்க இப்போ? அவர் மொம்மகள் எல்லாரும் ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಪಾರ. பெங்களூர். ஜானகி அம்மா உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்களா? ஜானகியம்மா ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಫೋನ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತಪ್ಪು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಫೋಟೋ ತಗೊಂಡು ತುಪ್ಪ ಹೊಡಿಸ್ಕೊಂಡವ್ರೆ. போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்களாம், கட்டி பிடிச்சி போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்களாம். ಯಾವ ಮಕ್ಕಳಾರು ತಪ್ಪಿಕೊಂಡು ಫೋಟೋ ಹೊಡಿಸ್ಕೊಂಡು ಮುಚ್ಚಿಕೋಬೇಕು. யாரா இருந்தாலுமே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். இல்ல மக்களுக்கு ಏನಾದ್ರು ಹೆಲ್ಪ್ ಎಲ್ಲ ಏನು ಇದು ಮಾಡೋರಲ್ಲ ದತ್ತು ಮಗನಿಗೆ ಮಾಡಿರೋದು ಇದು. இது பண்ணிருக்காங்கல்லண்ணா, தத்தெடுத்த பையனுக்காக பண்ணத மாதிரி. தத்தெடுத்து ஒரு பையனை தத்தெடுத்தாங்களா? ಮಗ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಬರ್ತಿರ್ಕ ಅವನಿಗೆ ನವೀನ ನವೀನ ಅಂತ ದತ್ತು ಮಗನ ತರ பையனை தத்தெடுத்து வளர்த்தி அவனுக்காக பண்ணதாமா இந்த இடம். ಇವಾಗೆಲ್ಲ ಅವರನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಿದ್ದ. ನವೀನನೇ ಎಲ್ಲನೂ நவீன் சொல்றவங்க தான் இவங்கெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்களாம் இது அந்த இடத்துல. தத்தெடுத்தாங்கல்ல அவனை தான் நவீன் சொல்றாங்களா. அவன் கூடவே இருந்தான், அந்த பையன் கூடவே இருந்தானா? நவீனோட இந்த இடம் தாமா. ಸಾಕಲ್ ಮಗನ್ಗೆ ಅಂತ ಇದು. எவ்வளவு நேரம் இங்க இருப்பாங்க வந்தாங்க? அடிக்கடி இங்க வருவாங்களா? வந்தா எவ்வளவு நேரம் இருப்பாங்க? இது வந்து ಎಷ್ಟು ಗಂಟೆ ಇಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 2 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ರೆ ಸಾಯಂಕಾಲ 6:30 7 ಗಂಟೆ ಇಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ. மத்தியானம் 2 மணிக்கு வந்தா 6 மணி 7 மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்களாமா. ಎಲ್ಲ ಓಡಾಡಿ ಬಾಡಾಡಿ ಬರ್ತೀವಿ. ಸುತ್ತಾಗುತ್ತದೆ. இதெல்லாம் நடந்து பாத்துட்டு எல்லாம் வருவாங்களாமா சுத்தி. ಇದೆಲ್ಲ ಸುತ್ತಾಡ್ಕ ಬರೋರು. ಇಲ್ಲೇ ಮನೆ ಕಟ್ಬೇಕು ಹೋದ್ರೆ இந்த இடம் வந்து பிடிச்சிருந்தாமா அவங்களுக்கு ரொம்ப. ಇಲ್ಲೇ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು ಅನ್ನೋದು ಇಷ್ಟ ಆಯ್ತು, ಇಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಅವ್ರಿಗೆ. என்ன? இந்த இடம் இல்ல இங்கேயே வீடு கட்டணும், இங்கேயே இருக்கணும்ன்றதும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஜானகி அம்மாவே இங்க வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இங்கே தங்கணும்னு இங்கே ஆசைப்பட்டாங்க. தங்கணும்னு ಈ ಮಂತ್ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. நவீன் சொல்லிட்டு இருந்தாங்கம்மா இந்த மந்த் வந்து வீடு கட்டலாம்னு சொல்லி. ஓகே ஓகே. ஆனா முடியல. அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. இங்க வேற இன்னும் கூட நிலம் வாங்கியிருக்காங்களா இந்த ஊர்ல? வேற இல்ல எல்லாரும் ஜாகிஸ் இது மட்டும்தான். இந்த இடம் மட்டும்தான். எத்தனை வருஷம் முன்னாடி நவீன தத்து எடுத்தாங்க? எத்தனை வருஷமா நவீன்? ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ದತ್ತೆತ್ತಿತ್ತು ನವೀನ சின்ன குழந்தையில இருந்து தத்தெடுத்திருக்காங்களாமா. ಫಂಕ್ಷನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು. ಹೀಗಾಗಿ ಅವರು ಸಾಕು ಮಗನ ತರ ಮಡಿಕೋಬಿಟ್ರು. ಅವನ್ನೇ ನೋಡಿಲ್ವಂತ ತರ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರಂತ. அப்படின்னா இந்த போற ஃபங்க்ஷனு அவங்க கூடவே இருந்து பண்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவங்க கூடவே போய் இருந்து அப்படி வளர்ந்து அவங்க கூடவே வளர்ந்த பிறகுதான் அவங்கள தத்தெடுத்து அப்படியே வளர்த்துட்டாங்களாமா. ஓகே ஓகே. ನಿಮ್ಮ ಹೆಸರು?
ಮರಮ್ಮ ಅಂತ ಮರಮ್ಮ நீங்க ஏதோ பேசணுமா? ನಿಮ್ ಜೊತೆ ಏನಾದ್ರು ತಮ್ಮ ಅವ್ರ ಜೊತೆ ಏನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಿಲ್ಲ, ಹೋಯ್ತಿದ್ದೋ ಮಾತಾಡ್ತಿದ್ದೋ ಅಷ್ಟೇ. ಅಷ್ಟೇ 2 ಮಾತು 3 ಮಾತಾಡೋರು ಅಷ್ಟೇ. ಆಯ್ತು ಫೋಟೋ ಹೊಡಿಸೋರು, ಕುಂತಿರೋರು, ಎಳ್ನೀರು ಕೊಡೋರು, ಎಳ್ನೀರು ಕುಡಿಯೋರು ಅಷ್ಟೇ. ಏನು ಮಾತಾಡ್ತೀವಿ. இளநீர் தேங்காய் இளநீர் கேட்டா நீங்க தருவாங்களம்மா? இளநீர் கேட்டாங்களா? 5 ನಿಮಿಷ 6 ನಿಮಿಷ ಹಾಡಾಡೋರು, 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுறது. ஓஹோ, பாட்டு பாடுவாங்களாம்மா? இளநீர் உங்ககிட்ட கேட்பாங்க, நீ இவங்க வெட்டி தருவாங்களாம்மா? எல்லாம் நீ போய் கொடுத்துறாங்க. ನಮ್ದೇ ತೋಟ ಇದೆ, ஓஹோ, இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா? ಎಲ್ಲ ಪ್ಲಾಟ್ ಎಲ್ಲ ತಿರುಗಾಡ್ಕೊಂಡು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಕುಂತ್ಕೊಂಡು ಅಲ್ಕ ತಿಂಡಿ ಎಲ್ಲ ಮೇಲ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ, ಕಲ್ಕ ಜಿಲ್ಲಿಗೆ ಹಾಕಿ ಸ್ವಲ್ಪ ಕೊಡೋದು. என்னம்மா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சுத்தி ಅದೇ ತಿಂಡಿ பார்த்து ತಂದ தீனி அவங்க எடுத்துற தீனி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க கூட இருந்து time spend ಸ್ವಲ್ಪ ಕೊಡ್ತೇವ್ರು ನಮ್ಗೂ. அவங்க எடுத்து வர தீனி ஓ, அவங்க ஜானகி அம்மா எடுத்துட்டு வர சாப்பாடு தீனி இவங்களுக்கு தருவாங்க. கொஞ்சம் ஓ, எவ்வளவு கூட்டம் வந்தாங்க இதுக்கு? ಇಲ್ಲಿ ಸ್ಮಶಾನ ಇದು ಮಾಡುವ ದಫ ಮಾಡುವ ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿರೋ? ಒಂದು 4-5 ಸಾವಿರ ಜನ ಮೇಲಿತ್ತು. ஒரு 5000 பேர் கிட்ட இருப்பாங்க. ಅಂದ್ರೆ ಸಿಟಿಯಿಂದ ತುಂಬಾ ದೂರ ಇದೆಯಲ್ಲ, ಎಲ್ಲ ಮೈಸೂರು ಅಲ್ಲೇನೋ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಾಡದ ಪಾರ್ಕಿಂಗ್ ಪಾರ್ಕ್ ತುಂಬಾ பார்த்து ஃபுல்லாவே ரொம்ப சாமான ஓகே ஓகே ஓகே, ಎಲ್ಲ ಪಿಂಡಲ ಎಲ್ಲ ಹಾಕಿ தேங்க்யூ. உங்க பேர் என்ன சார்? நாங்கள் ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹಿಂಗೇಗೌಡ ಅಂತ. ಲಿಂಗೇಗೌಡ. தேங்க்யூ. கன்னடத்துல என்ன? ವಂದನೆಗಳು. வந்தனைகளோ? தேங்க்யூ. இவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்களாம், ஜானகி அம்மையாரோட ரசிகர்களாம், அதுவும் பாடகர்களாம். எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து வருங்க. நம்மளெல்லாம் சிங்கர்ஸ் தான். ஆனா நீங்க சிங்கர் மீன்ஸ் தெரியல, ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி சிங்கர்ஸ் தான். நமக்கு அம்மா ஆனா ரொம்ப அவர் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பார்க்கணும் வந்துருக்கோம் சார். தமிழா தெலுங்கா கன்னடமா சார்? சார் நாங்க வந்து கன்னடக்காரங்க, பெங்களூர் கன்னடா. ஜானகி அம்மா பாட்டு ஏதாவது பாடி காட்டுங்க சார். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನೋಡಲಿ ನಿನ್ನನ್ನೇ ಕಾಣುವೆ, ಕಣ್ಣಲ್ಲಿ ತುಂಬಿರುವೆ, ಮನದಲ್ಲಿ ಮನೆ ಮಾಡಿ ಹಾಡುವೆ. ಬಾನಲ್ಲು ನೀನೇ, ಭುವಿಯಲ್ಲು ನೀನೇ, ಎಲ್ಲೆಲ್ಲು ನೀನೇ, ನಮ್ಮಲ್ಲು ನೀನೇ, ಬಾನಲ್ಲು ನೀನೇ, ಭುವಿಯಲ್ಲು ನೀನೇ, ಎಲ್ಲೆಲ್ಲು ನೀನೇ, ನಮ್ಮಲ್ಲು ನೀನೇ, ಬಾನಲ್ಲು ನೀನೇ. தமிழ் சாங் ஏதாவது தெரியுமா சார்? தமிழ் ரொம்ப இருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, என்னால் நல்ல தேதி, சுந்தரி. ஜானகி அம்மையார் பற்றி அவங்களோட சக தோழியும் சக பாடகியுமான பி. சுசிலா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. తమిళ్లో ఆవిడకి నిగరే ఇల్లే. నేనైనా డల్ అయిపోతాను పక్కనే, కానీ ఆవిడ అలాగా అదే தமிழ்ல கூட அந்த அம்மாவை எவ்வளவோ பேர் அந்த அம்மாவுக்கு எல்லா விதமான பாடல்கள் பாடி அந்த அம்மாவுக்கு நிகரே இல்லை. ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டோம் சினிமாக்காரங்க, ரொம்ப ఆழத்துக்கு. நல்லா పాడறவங்க இல்லையே இப்போ, ఏదో ఉన్నా ఒకటి నేను గాలిలో దీపంలాగా వెలుగుతున్నాను. ఆవిడ అన్ని కూడా చూపెట్టేసింది ధనమని. ఆత్మశాంతి కడకణం அந்த அம்மாக்கு. அந்த மேல் லோகத்திலே சரஸ்வதி விக்கிரகம் பக்கத்திலே அந்த அம்மா தேவை போல இருக்கு. அதுக்கு தான் கூப்பிட்டாங்க அவங்க. அங்கே உடனடியாக போயிட்டாங்க. எங்களெல்லாம் மறக்காதம்மா ஜானகி அம்மா. ஏதோ உன்னோட நாங்களும் கொஞ்ச நாளைக்கு வேலை செஞ்சோம். அது நம்ம எங்கள் அதிருஷ்டம். தமிழ்நாடு புண்ணியம் பண்ணுது.
அந்த மாதிரி 2 பேரும் ஒரு சிங்கார வேலை, அது யாராலும் பாட முடியாது. அந்த பாட்டு பாடி கொடி கட்டி பறந்த அந்த அம்மா பேர். வாழ்க வாழ்க தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அது முடிஞ்சு போச்சுல, அந்த வாழ்வு முடிஞ்சு போச்சு. இனிமே வர வாழ்வு அந்த அம்மாக்கு எப்படி இஷ்டமோ அப்படி கடவுள் அவருக்கு கொடுக்கணும். நல்லபடியா பிறக்கணும்னு எனக்கு இருக்கு. ஆனா வேண்டாம், போரும் பொறுத்தது இருக்கிறது போரும். நான் கடவுள்கிட்ட போயிட்டேன். அந்த அம்மாவுக்கு இருக்கலாம். அந்த அம்மா நல்ல ஆத்ம சாந்தியா இருக்கட்டும்னு சொல்லி நான் அந்த கடவுளை நன்றி 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 வேண்டுகொண்டு இருக்கிறேன். வணக்கம்.